பாலதாங்கி பழனிசாமி மாதிரி நான் பச்சோந்தியா எய்ட்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன், சிஏஏ வேணாலும் பேசுவேன். பாலதாங்கி பழனிசாமி அவர்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா நான் என்ன பச்சோந்தியா? அதிமுக அந்த மாதிரி பாலதாங்கி பழனிசாமி மாதிரி நான் என்ன பச்சோந்தியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேசுறதுக்கு பாலதாங்கி பழனிசாமி அவர்களே, எனக்கு இருக்கிறது ஒரு நாக்கு, உங்களுக்கு இருக்கிறது பல நாக்கு. நீங்க ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க. நான் எப்பொழுதுமே என் கொள்கையை தான் பேசுவேன். எனக்கு ஒரே கொள்கை தான், அம்பேத்கருடைய கொள்கையை தான் பேசுவேன், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை தான் பேசுவேன், தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே சுயமரியாதை அதை தான் பேசுவேன், மாநில சுயமரியாதை பற்றி பேசுவேன், எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு பேசுவேன், எங்களுக்கு எய்ட்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன், சிஏஏ வேணாலும் பேசுவேன், எங்களுக்கு மாநில உரிமைகள்லாம் திருப்பி கொடுன்னு பேசுவேன். ஆனா உங்களை மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலதாங்கி பழனிசாமி அவர்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? திரு எடப்பாடி ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, திரு மோடியை பார்த்தா தலையோட தலையா பள்ளி மாதிரி படுத்துவீங்க, திரு அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா குட்டிகரம் எடுப்பீங்க. இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்களா கொடுத்தீங்க, எங்களுக்கு தான் அந்த முழு பெருமையும். இந்த முறை அடித்து சொல்ல 40-40 ஜெயிக்க போடுறது உறுதி. நாங்களாம் எப்போவுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று, வி நெவர் எவர் கிவ் அப்னு ஹார்திக் பாண்டியா இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் பற்றி ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு இந்த சீசனில் அடி மேலே அடிங்க. ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனார் அண்ட் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தார். அதனாலயா என்னவோன்னு தெரியலங்க, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க போட்ட டாக்டிக்ஸ்லாம் கேமில் ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுலேயும் அடுத்தடுத்து 3 கேமில் வந்து இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இனி அடுத்து ஒரு வெற்றி கண்டிப்பாக தேவை மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. ஸோ ஆடியன்ஸும் வந்து அதான் எக்ஸ்பெக்டும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா இப்போ எம்ஐ டீம் பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த டீம் பற்றி நாங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் என்றைக்குமே கிவ் அப் பண்ணவே மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக போராடிட்டே இருப்போம் அண்ட் நாங்கள் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து டிஸ்கஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இந்த விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னதான் இவ்வளோ நாள் குஜராத் டீமில் இருந்தாலும் இப்போ மறுபடியும் எம்ஐ டீமுக்கு கேப்டனாக வந்திருக்காரு. ஜெயிக்கலை அண்ட் நிறைய கிரிட்டிசிசம், இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ரெஷராக இருந்தாலும் இந்த டீமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. எங்கள் டீம் இப்போ வேணால் கீழே இருக்கிற மாதிரி தெரியலாங்க, ஆனால் கண்டிப்பாக இதிலிருந்து நாங்கள் வெளியில் வருவோம், மேலே எழுந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஹார்திக் பாண்டியா ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு.